ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். இந்த வைகாசி மாசம் முடியறதுக்குள்ள இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட தென்மேற்கு மூலையில வைக்கிறதால அதிர்ஷ்டம் உங்களை தானாக தேடி வரும். பணவரவு அதிக அளவு ஏற்படும். அது என்ன தாந்திரிக முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வைகாசி மாதம் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 13 நாட்கள் கடந்து வந்திருக்கிறோம். மீதி நமக்கு இன்னும் ஒரு 17 நாட்கள் இருக்கு. இந்த 17 நாட்கள்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை பண்றதால சகல விதமான சௌபாகியங்களை நீங்க பெறலாம். பொதுவாக இந்த வைகாசி மாதத்தை முருகப்பெருமானுக்குரிய மாதம்னு சொல்லுவாங்க. அதனால இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை முடிஞ்சா வைகாசி மாசத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை பண்ணலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டு உகந்த ஒரு நாள். அப்படி ஒருவேளை செவ்வாய்க்கிழமை பண்றதுக்கான விருப்பம் இல்லை, நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லதுக்காக பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நாள் நட்சத்திரம் பார்க்காம இந்த ஒரு வைகாசி மாசம் முடியறதுக்குள்ள எப்போ வேணாலும் பண்ணலாம். நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே 4 பேர் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஜாம் ஜாம்னு இருக்கணும் அப்படின்னு தான் எல்லோட ஆசையாகவும் இருக்கும். ஆனா எப்பவுமே நம்மளோட வாழ்க்கை அடுத்தவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு கிடையாது. அடுத்தவங்களை பார்த்து நாம சில நேரங்கள்ல மன வருத்தப்படுறவங்க நம்ம போயிருக்கலாம். காரணம் என்னன்னா சரியான வேலை இல்லாம இருக்கலாம், பொருளாதார வரவு இல்லாம இருக்கலாம், கடன் பிரச்சனையை போட்டு வாட்டி வதைக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனையால கூட அடுத்தவங்க நம்மளை அண்ணாந்து பார்க்கக்கூடிய வாழ்க்கை நம்ம கிடைக்காம இருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு எல்லாமே இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறை ரொம்பவே கை கொடுக்கும். அதுலயும் இப்ப இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட தென்மேற்கு மூலையில வைக்கணும். ஒரு வீட்டோட தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடம். அதை குபேர மூலை, கன்னி மூலைன்னு சொல்லி எக்கச்சக்கமான பெயர்கள் அழைக்கிறது உண்டு. காரணம் என்னன்னா அந்த குபேர மூலை தென்மேற்கு மூலையில தான் பணம் காசு அதிகமா புரளுமா. இப்ப உதாரணத்துக்கு உங்க வீட்லயே பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா வீட்டோட தென்மேற்கு மூலையா தான் இருக்கும். அங்கதான் நீங்க தினமும் மாதமாக வாங்கிட்டு வரக்கூடிய சம்பளத்தை அங்க வைப்பீங்க. உங்க வீட்டோட லாக்கர், கல்லாப்பெட்டி, நகை வைக்கக்கூடிய இடம் இது எல்லாத்தையும் நீங்க குபேர மூலையில வச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த குபேர மூலைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கன்னி மூலை தென்மேற்கு மூலை இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்க தெய்வீக தாந்திரிக விஷயம் செஞ்சு வைக்கும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கான சக்தி பன்மடங்கு அதிகமாகும். அது மூலயமா என்ன நடக்கும்னா திறமைக்கேற்ற அங்கீகாரம் முழுமையா வந்து சேரும். அதே மாதிரி சம்பளம் வாங்கிட்டு பணம் முழுமையா வீடு வராம வீண் செலவு ஆகுதுன்னா அதெல்லாம் தவிர்க்கப்படும். இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் 2 பொருட்கள் தான். சின்னதா ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா ஏலக்காயும், அதே மாதிரி இன்னொரு கிண்ணத்துல கொஞ்சமா கிராம்பும் எடுத்துக்கணும். இந்த ஏலக்காய் அப்புறம் கிராம்போட மகிமையை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. ஏலக்காய் பணவசியம், ஜனவசியம் 2த்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள். அதே மாதிரி கிராம்பு மகாலட்சுமி தாயாரை உங்கள் பக்கம் வசியம் பண்ணக்கூடிய காந்தம் போல ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு கிராம்பு. இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. செய்யக்கூடிய அன்னைக்கு அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு வீட்டோட பூஜையில விளக்கேற்றி வச்சிடுங்க. அதுக்கப்புறமா 2 கிண்ணத்துலையும் ஒரு கிண்ணத்துல இல்ல ஒரு அகல் விளக்குல கொஞ்சமா கிராம்பு, இன்னொரு கிண்ணத்துல கொஞ்சமா ஏலக்காய், இது 2 எடுத்து வச்சுட்டு முதல்ல இந்த வைகாசி மாசத்துக்குரிய முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க. அடுத்ததா உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு இந்த 2 பொருட்களையும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டோட தென்மேற்கு மூலை, அதாவது பீரோ வச்சிருப்பீங்க, அந்த பீரோவுக்கு மேல இந்த 2 கிண்ணத்தை வச்சுட்டு வந்துடலாம். ஒருவேளை கிண்ணத்தை தயார் செய்ய முடியாதவங்க தாராளமா வீட்டுல மண் அகல் விளக்கு இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு 2-3 அகல் விளக்கு வாங்கிட்டு வந்துடலாம். ரொம்ப பெரிய அகல் விளக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நீங்க வீடியோல பாக்குறத விட இன்னும் சைஸ் சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. 2 மண் அகல் விளக்குல ஏலக்காயும் கிராம்பையும் கொட்டு வைத்து அதை நீங்க பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணிட்டு முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டு குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு கடைசியா அதை எடுத்துட்டு போயிட்டு வீட்டோட தென்மேற்கு மூலையில இல்ல தென்மேற்கு மூலையில பீரோ லாக்கர் இருந்துச்சுன்னா அது மேல கூட நீங்க வச்சுக்கலாம். வாரம் வரக்கூடிய வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல அதுக்கு தூப தீபம் போடுங்க. அவ்வளவு சீக்கிரம் அந்த பொருட்கள் கெட்டு போகாது. வைகாசி மாதத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு நாள், முடிஞ்சா செவ்வாய்க்கிழமையில, முடியாதவங்க நாள் நட்சத்திரம் பார்க்காம என்றைக்காவது ஒரு நாள் சுத்தபத்தமா குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. 2-3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த பொருட்களை எடுத்து பழைய ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் காய்ந்து போயிருந்துச்சுன்னா அதை அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காம தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை அன்னைக்கோ சஷ்டி விரதம் அன்னைக்கோ இதே மாதிரி தயார் செய்து அந்த 2 பொருட்களையும் வீட்டோட தென்மேற்கு மூலையில எங்க எடுத்தீங்களோ அதே இடத்த கொண்டு போய் வச்சிடுங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறையை மாத்தினா மட்டும் போதும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு அது கூட உங்களோட கடின உழைப்பையும் நீங்க போடும்போது உழைப்புக்கேற்ற எல்லா விதமான ஊதியங்களும் உங்களை வந்து சேரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.